அவ்வளோதாங்க, நம்ம ஏற்காடில் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. சார் எவ்வளோ பெரிய ஏற்றம், தள்ளிப்போங்க. இப்போதாங்க ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். கடைசியாக வந்து 2-3 ஃபால்ஸ் போக வேண்டியது இருக்குது. அப்படியே நம்ம மேட்டூர் போய் ஃபிஷ் சாப்பிட போகிறோம். ஃபிஷ் சாப்பிட்டு டேமை பார்த்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தாங்க. நம்ம ஏற்காடு வரும்போதுங்க இங்கெல்லாம் செம்ம டிராஃபிக், எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அம்புட்டு நேரத்தில் நின்று போனோம். பாருங்களேன், காற்று வாங்குது ரோடெல்லாம். கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே எல்லாம் அலையே காணோம் ஒருத்தரையும். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த ரோட்லலாம் அவ்வளோ நேரம் நின்னாங்க நாங்கள் டிராஃபிக்கில். ஃபால்ஸ் எந்த சைடுப்பா, இதை தாண்டி தான் நினைக்கிறேங்க. இதை தாண்டி ரைட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி போவோம். எப்படியோ கடைசியில் கூகுள் மேப்போட உதவி இல்லாமல் ஃபால்ஸோட வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கூகுள் மேப்பு தான் ரோடை இப்படி காட்டுது. நானும் உண்மையாலுமே இந்த ஃபால்ஸுக்கு வழி இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. பாதி தூரம் வந்துட்டோம். ஊருக்குள்ளே ஆஃப் ரோடா இல்லை ஆஃப் ரோடுக்குள்ளே ஊரான்னு தெரில, அந்தளவு இருக்குதுங்க இந்த ரோடு. அவ்வளோ மோசமாக இருக்குது. கல்லெல்லாம் மைக்கி விட்டு நேரம் பின்னாடி வரவங்கலாம் 2 பேர் விழுந்திருப்பாங்க. நல்ல வேலைங்க, எப்படியோ தப்பிச்சு ஓட்டிகிட்டு வந்துக்கு இருக்கோம். வடையா? சாப்பிடு சாப்பிடு. வடை 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 என் கூட வர முடிச்சுக்கு என்னமோ ஆகி போச்சுக்க. கத்திக்கிட்டே வந்துக்கிருக்கா, என்ன ஆச்சு தெரியல. ஏற்காடு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பைத்தியார் ஹாஸ்டலுக்கு இருக்குன்னு சொல்லுக்கு. இங்கே வச்சுதாமாக்கா தண்ணி இருக்காக்கா ஃபால்ஸில்? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குல்ல? இல்ல கொஞ்ச நேரம் நம்ம செத்து போயிருப்போம். ஏன்னு சொல்லு, பேக் பிரேக் பிடிக்கல, பிடிச்சது ஃப்ரண்ட் பிரேக்கு. ஹெல்மெட் போடு. மீன் பேட்டரி கிளம்பி வச்சுங்க. எப்படி அதுக்குள்ள கிளியர்தான் தெரியுமா? மற்ற வீடியோலாம் ஆடியோ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். நான் வேறு வழியில் சுத்தமாக ஆடியோ கேட்குறேன். அவ்வளோதாங்க, எப்படியோ வெற்றியின் சிகரமாக ஆஃப் ரோடு வெளியே போக போகிறோம். அங்கே ஃபால்ஸில் சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. அது என்னென்னு வீடியோ போக போக சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். சரியான சம்பவம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏற்காடுலேருந்து வெளியே வந்துட்டேங்க. இடையில சின்ன சின்ன விளாக்லாம் ரெக்கார்ட் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் பேட்டரி இல்லை, அதை கவனிக்க எப்பயும் போல மறந்துட்டேன். அது என்ன நினச்சுன்னு நானே சொல்லிடுறேங்க. அங்கே ஃபால்ஸில் போய் நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் விழுந்து வாரிட்டார். அவருக்கு போய் பேண்டேஜ் போட தான் நாங்கள் மெடிக்கல் போயிருந்தோம். ஆனால் இந்த ஊர் மெடிக்கலில் ஒரு சின்ன சிக்கலுங்க. நம்ம ஊரில் பொண்ணுக்கு வந்து கையை கொடுத்தோன்னா அவங்களே வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்ருவாங்க. பட் இங்கே வந்து நம்மளே வாங்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்கி ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாமே வந்துச்சு வண்டிக்குள்ளே ஃபஸ்ட் எய்ட் கிட்டுருக்குன்னு. இதெல்லாம் மறந்தால் எங்கிட்டா சொல்கிறது அப்படின்னு தாங்க இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நேராக மேட்டூர் தாங்க போயிட்டுருக்கோம். எதுக்கு போயிட்டுருக்கோங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு சொல்கிறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடுலேருந்து பாதி இறங்கிட்டோம். இந்த ட்ரிப் வந்து ஓரளவு நல்லாவே போச்சுங்க. ப்ராப்ளம்ஸ் ட்ரிப்பில் எதுவும் இல்லை. நம்ம கொண்டு வந்து இந்த மைக் இந்த மாதிரி எப்பயும் போல் ஒவ்வொரு ட்ரிப்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். இந்த ட்ரிப்லேயும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இந்த ட்ரிப்லேயே என்னென்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கேஜெட் வந்து நம்ம புதுசாக அப்டேட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து அடிக்கடி வர வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னங்கிறது அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வர்றது பார்த்திங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பெரிய அப்டேட்டாக தாங்க இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து வேறு பைக்கில் தான் போவோம். நம்மளோட புது பைக்கில் தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போங்க. ஏற்காடுலேருந்து கீழே இறங்கிட்டோங்க. கடைசி பெண்டு அவ்வளோதாங்க. நம்ம சேலம் வந்துட்டோம். இனி போய் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகணுமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாங்க. நம்ம வரும்போது காங்கேயத்துலேருந்து சேலம் வந்து நான்ஸ்டாப் கிட்டத்தட்ட
102 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேங்க. நான் ஸ்டாப்பாக 101 கிலோமீட்டர் வந்தோம். நான் இது வரைக்கும் ஓட்டினதில்லை அவ்வளோ தூரம். அதனால இந்த தடவை தான். இந்த தடவை வந்து இங்கேருந்து மேட்டூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரிலங்க. ஆனால் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நானும் பில்லியனரும் ஏறியிருக்கோம். ஆனால் இப்போயே வந்து பின்னாடிலாம் வலிக்குதுங்க, உட்காரவே முடியல. சரி எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லி தாங்க போயிட்டுருக்கோம். எங்கிட்டு வழினே தெரிலங்க. அருமைடா அருமைடா அருமைடா. கூகுளில் இப்போ நம்பி சரியா பார்க்க தெரியாம இங்கே ஆப்போசிட்ல ஒன்றாவது விட்டுட்டாங்க. ஐயோ எங்கிட்டு போகிறதுனே தெரியலைங்க. கரெக்டான லைனுக்கு வளைப்ப வண்டியை. ஐயோ இவங்கள பார்க்க சொன்ன பாவத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. ஏய் கூப்பிட்றா. இந்த ரோடு தானே கிருஷ்ணகிரி போகிற ரோடான்னு பாரு. பாரு இந்த வழி தான் ப்ரோ கரெக்ட். கரெக்டாக போகிற நம்மளே வளைச்சி விட்டாச்ச. இன்னும் மேட்டூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு கம்மி தாங்க. இதில் என்னென்னா கூகுள் மேப் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் 2 சைடாக பிரித்து விட்டுருச்சு. நான் வேறு ரோட்டில் வந்துட்டுருக்கேன். அவங்க தீபன் என் ஃப்ரெண்டாக அவங்க வந்து இன்னொரு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. 2 பேராக தனியாக பிரிஞ்சிட்டோம். ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் அந்த மாதிரி டைலாக் மாதிரியே இப்போ பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க. ஒன்று 50 கிலோமீட்டர் கம்மியாக தான் காட்டுச்சு. சீக்கிரம் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேங்க. ரீச் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பணுங்க. நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போகணும். 40 கிலோமீட்டர்னு போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் போர்டைங்கானா ஒன்றையுங்கானா. நாங்களும் பேசாமல் ஏதேதோ ரோடை பிடிச்சி வந்துட்டு இருக்கோம். மணி 3:30 ஆச்சு. ஒன்றாக போன வாட்டை காணங்க. 4 மணிக்கு தான் போவோன்னு நினைக்கிறேன். மணி கரெக்டாக ஆமாங்க 3:34. சீக்கிரம் ரீச் ஆகணுங்க. ஆனால் இடம் அழகாக இருக்குங்க இந்த சைடு போகிறது. மேட்டூர் டேம் நான் நினச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தண்ணி இருந்தால் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. என்னென்னு பார்ப்போம். எங்க அவங்க பாருங்க டேம் அருமையாக இருக்குது. பரவாயில்லைங்க, நான் நினச்சதை விட நல்லா அழகாகவே இருக்குது. ஆனால் இன்னும் டேமுக்கு போகிற ரூட்டாக இதுன்னே தெரியலைங்க. நான் அது ஒரு பக்கம் இருக்குது, நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம். வித்தியாசமாக மேப்பில் காட்டுது. ஒன்றும் புரியல எனக்கு. இந்த ரோடு போட்ட இன்ஜினியர்லாம் பாராட்டணுங்க. இங்கேயோ மலை ஏறுது, இங்கே பாருங்களேன் திரும்பியும் ஒரு பள்ளம் இறங்குது. அப்படியே டேமுக்கு பின்னாடி போய் விட்டால் கர்நாடகாவே கூப்பிட்டு போயிடுவாங்க போல். அந்தளவு சம்மந்தமே இல்லாமல் சுற்றுதுங்க. எங்கிட்டு தண்ணி நிற்கிது, எங்கிட்டு தண்ணி வரும்னே தெரியாத அளவுக்கு சுற்ற விட்றாங்க. எப்படி போய் எங்கிட்டு பார்க்க போகிறோன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதுதான் மேட்டூருக்கு வழின்னு போட்டிருக்கு. ஆனால் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுங்க இதே ரோட்டில். கடைசியில் மேட்டூர் டேமை கண்டுபிடிச்சி அந்த வழிக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்து தாங்க கரெக்டான வழி. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எவ்வளோ தூரம் சுற்ற வச்சிட்டாங்க. சபா இதான் தெருமல் போகியா கத்துதுப்பா. 2:30 மணி சங்காயில் பாமியும் வச்சுட்டாங்களா. இந்த கற்று கத்துது. ஆமாங்க மணி 4:30 ஆச்சு. எதுக்கு இந்த கற்று கத்துதுன்னே தெரியலங்க. பாருங்க சந்தானபுரத்தில் வர அந்த ஏப்ப ஓடுற சங்கு, மத்திய சங்கு ஊதுற மாதிரி ஊதிக்கிருக்கு எங்கிட்டோ. இதுக்கு பேர் தான் பார்க்கிங். நம்ம இங்கே ஊதுன சவுண்ட் அவனுக்கு கேட்கலாம். பார்த்துட்டேன். பார்த்துட்டேன். பார்த்துட்டேன் உட்காரு. எடுத்துட்டியா?